போன வாட்டி வந்து பஞ்சர் பண்ணப்போ சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட். அவ்வளோ சீன்லாம் நான் ஓகேவாக இருந்துச்சு. நீ என்னன்னா உன்னை பஞ்சர் பண்ண வச்சுருப்பேன். இஃப் இட் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த வாட்டி நான் தான் பண்ணோம். இந்த வாட்டி ஸ்டேபிளர் எடுத்து பண்ணிட்டேன். ஆனால் காற்று உள்ளே போகல, இன்னும் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி? இல்லை. ஸோ வாவ், அழகா இருக்கு. இல்லாமல் எனக்கு ப்ரொடக்டிவிட்டியே இல்லாமல் போகுது. ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிட்டு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணலாம். பிரிண்ட்லாம் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நைக்கியோட ஷூ பார்த்தேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி கால் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய டைமில் நடக்கும்போது வந்து ஒரு இது இல்லை, ஒரு ஃபீல் இல்லை அப்படின்ட்டு. நடக்கும்போது எனக்கு வந்து காலில் வந்து டெக்ஸ்சர் ஃபீல் ஆகலை, வெறுங்காலில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வெறுங்கால்லையும் என்னாகும், நம்ம கை வந்து ரொம்ப நல்லா இங்கே அவ்வளோ நர்வ் எண்டிங்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நல்லா அந்த ஃபீல் வந்து தெரியும். ஒன் ஆஃப் த சென்சிட்டிவான பார்ட் அப்படின்னு நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஸ்டஃப் மேட் ஹியரில். இதை வச்சு வந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணார். ஹேண்டை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு காலை வந்து எனக்கு வந்து டெக்ஸ்சர் ஃபீல் பண்ணாமல் எனக்கு வந்து இது பண்ண முடியல. வெறுங்காலில் ஒன்றா ஃபீட்பேக் நிறைய விஷயம் தெரியும் இல்லையா. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ப்ரீஸ்லாம் வந்து எனக்கு காலில் படணும், அதெல்லாம் எனக்கு எப்பயுமே ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போது என்ன ஆகுனாக்கா, எப்பயுமே கால் இப்படி இருக்குமா, தரையில் என்ன இருக்கோ அது வந்து கீழே வந்து டெக்ஸ்சர் தெரியும். நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் வேரியஸ் என்விரான்மெண்ட்டில். அது நல்லா இருக்குல்ல. ஸோ இதையே வந்து இன்னும் கொஞ்சமாக ரெசல்யூஷன் கம்மி பண்ணி இந்த மெக்கானிசம் வந்து செருப்பில் இதே மாதிரி வச்சுட்டு, இதுக்கு மேலே ஒரு பேட், ஒரு ஜெல் பேட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்றும் இது வச்சோன்னாக்கா, இது வந்து ஒரு இது பட்டது இன்னும் கொஞ்சம் இதுவாக, ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் மேபி ஒரு இதுவாக தெரியும். ஒரு எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக பிளர் பண்ணிடுறோம், அப்போ வந்து ஸ்மூத் ஆகி கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத் ஆகி ஒரு இதுவாக நம்ம காலுக்கு கிடைக்கலாம். அது மாதிரி ஒரு ஐடியா. அப்புறம் ஒரு கிளாக் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தப்போ இந்த மாதிரி தான் வந்து அந்த கிளாக்கை வந்து 3D பிரிண்டட் கிளாக் வந்து ரன் பண்ண வச்சாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யோசித்து நான் வந்து வேறு ஒரு டிசைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்லிப்பர் டிசைனுக்கு வந்து இது ஸ்லிப்பர் மாதிரி இருக்கா, இது ஸ்லிப்பர் ஷேப்பில் தான் இருக்குது. இந்த டிசைன் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா, இதில் என்னன்னாக்கா, இது வந்து இதுக்குள்ளே போய் நின்றுக்கும், இது மட்டும் வெளில வரும், இது மட்டும். ஆனால் இது நான் கரெக்டாக டிசைன் பண்ணலனால ஸ்டக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்குன்னா இருக்கலாம். அந்த மாதிரி இதில் தான் என்னோடய ஒரிஜினல் ஐடியா இருந்துச்சு. அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். இதுவும் கரெக்டாக செட் ஆகலை. ப்ளஸ் வந்து 8mm இது வாங்கினது ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இது வேறு ஒரு விஷயம். இது வந்து ஃபேன் பறக்க வச்சு இது பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். இது வந்து லான்ச் மெக்கானிசம். இல்லை அந்த ஃபேன் டிசைன் ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த ஃபேனை விடுறதுக்காக. இது அடுத்து இது அந்த கிளாக். இந்த கிளாக்கில் இங்கே இது இருக்கும், ஓகேயா. இங்கே வந்து ஒரு மெக்கானிசம், இன்னொரு வீல் இங்கே இருக்கும், இங்கே ஒரு வீல் இருக்கும். இந்த வீல் என்ன பண்ணும், இதை சுற்றும், ஓகேயா. இந்த வீலில் ஒரு வெயிட் வந்து கீழே வச்சுருவோம், ஓகேயா. இந்த வீல் வந்து சுற்றவும், இது வந்து ஃப்ரீயாக சுற்ற விடாமல் இதை பிடிக்கும். இதை வந்து இப்படி இருக்கும் வச்சுக்கோமே. இப்போது இதை வந்து இங்கே வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கும், ஒரு பெண்டுலம். அந்த பெண்டுலம் என்ன பண்ணும், இப்போது இப்படி இருக்கா, இப்படி வச்சுக்குவோம் இப்போதைக்கு. இப்போது இது இப்படி பண்ணிச்சுனாக்கா இப்படி போகுமா, இந்த வெயிட் இருக்கா, மறுபடியும் இங்கே வருதா. அதனால் இது வந்து உடனே ஸ்வைன்னு சுற்றி உடனே போகாது. எனர்ஜி வந்து இப்படி போகும்,
அப்புறம் வரும், இப்படி போகும், இப்படி வரும். மேபி டிபெண்டிங் ஆன் தி இங்கே ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் எவ்வளோ லென்த்தில் வைக்கிறனோ அதோட ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆடும். ஸ்டிக்கு நீட்டமான குச்சி வந்து லாங்கரான வியூவுக்கு வந்து ஆடும். அந்த இனர்ஷியா இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் இப்படி போயிட்டு இப்படி வர இனர்ஷியா, அந்த இனர்ஷியாவை வச்சு நான் கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேனாக்க அது வந்து இப்படி ஸ்டார்டிங்கில் இப்படி பெண்ட் ஆகிட்டு அப்புறம் இப்படி போயிட்டு இப்படி வரதில் அதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒவ்வொரு வாட்டியும் இப்படி 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 ஒவ்வொரு வாட்டி இனர்ஷியானால அது வந்து ஸ்லோ ஆகிட்டே இருந்துச்சுனாக்க அது ஒன்றும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எதுவுமே ப்ரொடக்டிவாக பண்ணலை. அதுவும் எனக்கு இந்த டிசைன்ஸும் இது ஓகே, ஆனால் பாருங்கள் ஒரு மாதிரி 8mm நல்லா வரல. இது வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த ப்ரிண்ட்டு. அதுக்கப்புறம் இது ஓகே, ஆனால் அக்யூரேசி வந்து அவ்வளோவா வரல. ப்ளஸ் வந்து இந்த சுற்றுற மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இந்த சுற்றுற மெக்கானிசம் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றி ஒரு வீல் வந்து மேலே பறக்கும். அந்த மெக்கானிசம்க்கு வந்து நான் வந்து இது டிசைன் பண்ணிட்டேன், அது என்ன கியர் பாக்ஸ் டிசைன் பண்ணிட்டேன். இது வந்து 8mm பண்ணனால மெஸ்ஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து புது ஃபிலமெண்ட் வாங்கி போட்டு ஒரு நாள் தான் ஆகுது, அதுவும் டப்பாக்குள்ளே தான் இருக்குது. அதுவுமே வந்து டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் தான் கேட்குது, வாட்டர் இருக்கிற மாதிரி. இதுலேயும் பாருங்கள் அங்கங்கே வெடித்து போய் என்னமோ இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி அது டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஆனால் இதை ஒரு வாட்டி சுற்றினா, சரி இதை சுற்றணுமா, இதுதான், இதை சுற்றினா இது வந்து அதிகமான ரேஷியோ இருக்கிறனால இது நிறைய வாட்டி சுற்றுது. அந்த கியர் பாக்ஸ்க்கான பவரே எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு வாட்டி சுற்றுறேன், வாவ் இல்லை இப்போ சுற்றுதா, இது இத்தனை வாட்டி சுற்றுதா. என்ன பண்ணேன், இப்போது இது செகண்ட் டைம் ரீடிசைன். இதில் இந்த இது இருக்கா, அதாவது இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டு வந்து இன்னும் அதிகமான சைஸ்லேயும் நடுவில் இருக்கிற இது வந்து கம்மியான சைஸ்லேயும் பின்னாடி இது வந்து இருக்குது. ஸோ நடுவில் வந்து கியர் வந்து லாக் ஆகிக்கும். இது செகண்ட் டிசைனில். இப்போது இதை வச்சு நான் சுற்றினேன் அப்படின்னா இது சுற்றுது நிறைய வாட்டி, அதாவது இது சுற்றுது நிறைய வாட்டி. அதுக்கடுத்து இது வந்து சுற்ற மாட்டேங்குது. என்னோடய தேர்ட் கியரை வந்து நான் வந்து அவ்வளோ ரேஷியோ இருக்கிறனால கியர் ஸ்லிப் ஆகுது. இது பெல்ட்டை போகிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவ்வளோ ரெசல்யூஷன் இல்லை, எல்லாமே வந்து 8mm போனாலும் எல்லாத்தையும் பிளர் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் ஒழுங்காக போகல. ஆனால் ரிவர்ஸில் இந்த பக்கம் சுற்றினா இது எல்லாமே சேர்ந்து சுற்றுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதுதான் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணேன். ஆனால் இது வந்து இதுக்குள்ளே போகலை, சரின்ட்டு வேறு. இது வந்து கைட்டுக்காக வாங்கினேன். இது வந்து என்னமோ பிளாஸ்டிக், பாலிஎத்திலின் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு. யூபிவிசி தேடி போனேன், யூபிவிசி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மி ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தனால ஐ எம் பிளானிங் டு கோ ஃபார் கார்பன் ஃபைபர் அண்ட் ஆர் நார்மல் பிவிசி பைப்பு. இது வந்து உள்ளே எதுவுமே இருக்காதா, உள்ளே இருக்குமா, நார்மல் பிவிசி பைப்பை பெண்ட் பண்ணி வச்சிடலாம் போல், அதுவே பரவாயில்ல. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டிக்கு. இது எங்கே கிடைக்கும் எனக்கு தெரில, ஆனால் வாங்கிட்டு வந்தது இது. இவ்வளோ பெண்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியாக பெண்ட் ஆகுது. அப்புறம் வேறு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சு அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதை அப்படியே நான் வந்து இது பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த சைடில் ஒரு ஸ்டிக்கு வச்சு ஒட்டினேன், அது ஒட்டலை. ஸோ ஐ யூஸ் த பேப்பர். இப்போ வந்து அதை ஒட்டிக்கிச்சு அப்படியே இருக்குது. ஸோ காற்று உள்ளே போகாது. ரொம்ப 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 குட்டி ஓட்டை தான் இதுக்குள்ளே வந்து இட் இஸ் தேர். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் ஒன் இஸ் ஒர்க்கிங். அண்ட் யா, அண்ட் இது முன்னாடியே காட்டியிருந்தது தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு 30%. ஆனால் இதுவுமே வந்து பத்தாது. ஐ நீட் அட்லீஸ்ட் 70 to 80% ஃபார் மை ராக்கெட்ஸ் இன்ஜின் டு த கம்பஷன். அது வந்து ஆக்சிஜன் ஏஜென்ட் அண்ட் வந்து கிளியர் பர்னுக்காக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஆல்ரெடி வந்து ஒரு டெஸ்ட்டை நான் பண்ணியிருந்தேன், பியூட்டேன் வச்சு ஹீட் டெஸ்ட் மட்டும். இட் ஒர்க்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா
இதுவுமே அவ்வளோ டேமேஜ் ஆகலை, ஆனால் மேலே வந்து இதாச்சு. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே பெருசாக ஆகலை. ரொம்ப நேரம் பர்ன் பண்ணேன், ஒன்றுமே ஆகலை. ஆனால் ரொம்ப லாஞ்சிவிட்டியாக இருந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லைட்டாக தண்ணியை ஊற்றி தண்ணியை நிறுத்திட்டு நான் ஃப்ளையர் இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ டேமேஜ் ஆச்சு, அப்போ தான் கொஞ்சமாக ஆச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆச்சு. ஆனால் எனக்கு புரியவே இல்லை, அது கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது எப்படி அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுது? ரொம்ப கம்மியான ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருந்தாலே போதுமா அவ்வளோ ஹீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன எனக்கு கொஷின் க்ரியேட் பண்ணுச்சுன்னா, இந்த நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நடுவில் கேப் வரும் அதுவாகவே. இப்போது இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே 3D பிரிண்டர் மெட்டீரியல்ஸ் இருக்காது, இதுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப்பு எங்கே ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா, இதுக்கு நடுவில் நான் இன்டென்ஷனலாக க்ரியேட் பண்ண கேப் இல்லாமல் இப்போ இப்படி போய் இப்படி வருதா காற்று, அந்த கேப் இல்லாமல் இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகே, அதோ இந்த வாட்டர் இருக்குல்ல, இல்லை தண்ணி லீக் ஆகலை, அப்போ நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் நான் 3D பிரிண்டிங்லேயும் நான் பண்ணும்போது நான் அவேர்டாக தான் இருக்கேன் இந்த கேப் பற்றி. ஆனால் அந்த கேப் இருக்கும்போதுமே இதாகலைனாக்கா அது எப்படி அந்த இந்த இடத்துல இருக்கிற ஹீட் வந்து அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா, இல்லை மெட்டீரியலே வந்து அது எனக்கு புரியவே இல்லை அந்த கான்செப்ட். ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றது. உருகி இருந்தால் கூட நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பேன். இப்போது உருகாதது எனக்கு புரியல. ஓகே, அப்படி திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அண்ட் இந்த கொடையில் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு நாள் போனோம் அப்படின்ட்டு நான் கூட வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த டைரியில் வந்து ஐ வாண்டட் டு ரைட் சம்திங் ஃபார் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஹவு மச் ஐ மிஸ் ஹர், ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு. அதுதான் இதோ இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தான். 1 minute. இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் தான் வந்து எழுதணுன்ட்டு எழுதி வச்சுருக்கேன். சென்டிங் ஃபோட்டோஸ். ஆமாம், அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்றது எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிற அளவுக்கு எனக்கு ஒரு பர்சன் இல்லை. அவங்க ஃபோட்டோ வந்து ட்ரஸ்டபுளாக எனக்கு அனுப்பணும். அப்புறம் ஜிஓஎஸ்டி கோஸ்ட், காலிங் கோஸ்ட். ஆமாம், ராத்திரி எனக்கு ஒரு நாள் சரியான பயம் வந்துடுச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டு யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு தெரியாமல் இருந்தேன். ஸோ பயமாக இருந்துச்சுனாக்க கால் பண்ணுறதுக்கு, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு, அப்படி பேசினாலும் எனக்கு பேய் பயம் வராது. அப்படியே பேய் பயம் வந்தாலும் இந்த ரூம்லேருந்து அந்த பெட்ரூம் போகிறதுக்கு பயமாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் கால் பண்ணி வச்சுட்டே போவேன். சம்மன் இன் மை ரூம் வேணும், போர் அடிக்குது, வெறுமையாக இருக்குது. சம்மன் மீ அண்ட் யூ. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோனுக்கு தானே போகும் கை. அது இல்லாமலும் எனக்கு சம்திங் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித். ஹெல்பிங் டு டீச். இந்த அட்ரினோ கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது, 2 பேர் சேர்ந்து கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எமோஷ்னல் சப்போர்ட், ஸ்டோரி டெல்லிங். ChatGPT கிட்ட கதை கேட்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு ஆள் கதை சொன்னால் நல்லாயிருக்கும், இல்லை 2 பேர் சேர்ந்து கதை ChatGPT கிட்ட கதை கேட்டால் நல்லாயிருக்கும். ராக்கெட் லான்ச் பார்க்க போகும்போது என் பார்ட்னர் வேணும். லேர்ன் வித் யூ. ஷாப்பிங் 2 பேர் சேர்ந்து போனால் நல்லாயிருக்குமா, அப்படியா எழுதுனே தெரியல. நிலா காய்கிறது சாங் யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் முன்னை தீண்டும். அலெக்சா ப்ளே நிலா காய்கிறது சாங். ஸோ அந்த பாட்டில் வர மாதிரி நிலா வந்து பார்த்தேன். அந்த நிலாவை பார்க்கறதுக்கு யாரும். அலெக்சா ஸ்டாப். ரைம்ஸை கேட்கணும். மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப், மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப். அந்த மாதிரி லிட்டில் லேம்ப் மாதிரி என் கூட சுற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லை நான் லிட்டில் அப்படி சுற்ற மாட்டேன். நான் அந்த பொண்ணு சரி 2 பேரும் சேர்ந்து சுற்றணும். அதுக்கப்புறம் பாட்டு 2 சேர்ந்து பாடுறதுக்கு. இப்போ படம் தனியாக பாடியிருந்தேன்ல, அந்த மாதிரி இல்லாமல். பிஃபோர் த வேர்ல்டு, மீ அண்ட் ஹர் ஒன்லி, மார்னிங் வேக்கப் தான் முன்னாடி சொன்னது. அப்புறம் நைட் ஃபியர் மறுபடியும் எழுதியிருக்கேன். அப்புறம் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் மை மாம் ஒன்லி எவ்ரிவேர். அண்ட் இமேஜ் கன்சல்டன்ட். நான் வந்து ஒழுங்காகவே ட்ரெஸ் பண்ணுற மாட்டேன்றேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இமேஜ் கன்சல்டண்ட்டாக, ஒரு ஸ்டைலிஷ்டாக வந்து எனக்கு ஒரு பர்சன் வேணும். தட்ஸ் இட்.